நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாரு, இதுக்கு முன்னாடியெல்லாம் வடிவேலை வச்சு திமுக ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வச்சு பண்றாங்கன்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா பராசக்தி படத்தை சொல்றேன். சிவகார்த்திகேயனுக்கு டிவிகே மேல என்ன கோவம்? சிவகார்த்திகேயன் உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர். உதயநிதியினுடைய பினாமிகள் பூரா சிவகார்த்திகேயனை வைத்து 500 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்க. விஜய்க்கு மாற்றாக சிவகார்த்திகேயனை திமுகவை ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸு, சன் டிவி, கலைஞர் டிவி, அவரை இத்தனைக்கும் உதயநிதியுடைய சமூகம் அவர் ரத்த பாசம், மண் பாசம், சொந்தம், உறவு பாசம், எல்லா தாய்மொழி எல்லாம் ஓங்கோல் பார்ட்டி தான். விஜய் வளர்ந்தா நமக்கு எதிர்ப்பார். இதுதான் எல்லாத்துலேயுமே ஒரு லாப கணக்கு தான். கை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல தேர்தல் முடிந்தால் கண்டிப்பா விஜய் ஜனநாயகம் வெளியே வரும். விஜய் கோடம்பாக்கத்துக்கு போயிருவார். வெற்றி பெற்றால் கோட்டை, தோல்வியடைந்தால் கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்திலிருந்து அடுத்து தேர்தல் 31 ஒரு 6 மாசம் இருக்கும்போது மடி வருவார். திரிஷா கூட வருவார். தமிழா பாண்டியன் சார் வணக்கம். வணக்கம். நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாரு, இதுக்கு முன்னாடியெல்லாம் வடிவேலை வச்சு திமுக ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வச்சு பண்றாங்கன்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா பராசக்தி படத்தை சொல்றேன். நம்ம கேள்வி என்னன்னா, அந்த பராசக்தி படம் முடிஞ்சு ஓடிடியில ரிலீஸ் எல்லாம் மறந்தே போயிட்டான். மறுபடியும் ஏன் சிவகார்த்திகேயனை டார்கெட் பண்றான்? சிவகார்த்திகேயனுக்கு டிவிகே மேல என்ன கோவம்? இல்லை, அதாவது சிவகார்த்திகேயன் உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர். உதயநிதியினுடைய பினாமிகள் பூரா சிவகார்த்திகேயனை வைத்து 500 கோடி 300 கோடி படம் எடுக்கிறான். மக்களுடைய வரிப்பணம் தான் சுரண்டப்படுகிறது. நீங்கள் விஜய்க்கு மாற்றாக சிவகார்த்திகேயனை திமுகவை ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸு, சன் டிவி, கலைஞர் டிவி, அவரை இத்தனைக்கும் உதயநிதியுடைய சமூகம் அவர் இசைவேளாளர் சமூகம். அப்படிங்களா? ஆமா. அப்போ ரத்த பாசம், மண் பாசம், சொந்தம், உறவு பாசம். அப்ப அவங்க தெலுங்குக்காரங்க. எல்லா தாய்மொழி எல்லாம் ஓங்கோல் பார்ட்டி தான். அப்போ இதுதான் அவர்களுக்கு இவர்களுக்கும் உள்ள உறவு. இந்த உறவை அவர்கள் என்ன, இவர் நமக்கு வளர்த்து விட்ட விசுவாசமா இருப்பார். விஜய் வளர்ந்தா நமக்கு எதிர்ப்பார். இதுதான் எல்லாத்துலயுமே ஒரு லாப கணக்கு தான். கண்டிப்பா எல்லாமே ஒரு லாப கணக்கு தான். எப்படி அப்ப ரஜினி சப்போர்ட் பண்ணாரோ டிஎம்கேக்கு, அதே மாதிரி இவரு ரஜினி மாறி ஏன் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நீங்க ராகவேந்திரா திருமண மண்டபம், அந்த திருமண மண்டபம் ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்துக்கு ஒரு நிலத்தரகர் வேறொருவருடைய நிலத்தை ஏமாற்றி விற்றுவிட்டு தலைமறைவாகி விட்டார். தலைமறைவாகி விட்ட பிறகு இவங்க கட்டடம் கட்டுகிற பொழுது ஒரிஜினல் ஓனர் வக்கீலோட சொல்றான், இடம் என்றது என்னோட இடத்தை போலி பத்திரம் தயாரித்து உங்ககிட்ட வித்துட்டாங்க, அதனால நீங்கள் கட்டடம் கட்டுவதை நிறுத்துங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயிட்டார். நீதிமன்றம் நோட்டீஸ் விட்டுருச்சு. நோட்டீஸ் விட்டு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. உங்களுடைய பத்திரத்தை கொடுங்க கேட்குறாங்க. இவங்க அந்த வித்திரு போனால போலி பத்திரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பழைய ஓனர் ஒரிஜினல் பத்திரத்தை வச்சிருக்காங்க. அப்போ இது நீதிமன்றத்துக்கு போனால் அந்த திருமண மண்டபம் பறிபோகும். நேராக போய் கருணாநிதி காலில் விழுகிறாங்க. கருணாநிதி அந்த ஒரிஜினல் பத்திரம் வைப்பவரை அழைத்து ஆற்காடு வீராட்சியம் தான் பஞ்சாயத்து பண்ணி உடனே இதுக்கு நடுவில் ரஜினி என்ன பண்ணுறாரு, இந்த இடமே எனக்கு வேண்டாம், ட்ரஸ்ட்டை கழுவி வைக்கிறேன்ட்டார். ட்ரஸ்ட்டில் யார்? பொண்டாட்டி, புள்ள, மாமியா, மச்சினிச்சி, குச்சினிச்சி தான். ட்ரஸ்ட்னா ஏதோ ஏற்ற மாதிரி இருக்கிற ஆட்டோ ஓட்டுறவர், மூட்டை தூக்குறவன், வண்டி இருக்கிறவன், ரஜினி ரசிகர் மன்றம், சத்யநாராயணன் அல்ல. அனாதையெல்லாம் இல்லை. ஆனா எல்லாம் யாரு? மச்சினிச்சி, ரஜினி இல்ல. அப்போ உடனே என்னுடைய அறக்கட்டளை எழுதி வைக்கிறேன்னாரு. கடைசியா இந்த வழக்கு ஒரிஜினல் பத்திரம் உள்ளவனுக்கு தீர்ப்பு வர்ற சூழ்நிலையில கருணாநிதி போய் சரண்டர் ஆகிறார். ரஜினி சரண்டர் ஆன பிறகு ஆற்காடு வீராசாமி விட்டு அந்த ஒரிஜினல் பத்திர உரிமையாளரை, அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அண்ணா நகர் வீட்டுக்கு அழைத்து சொல்றாரு, அப்பா ரஜினி ரொம்ப ட்ரெஸ்ஸில் இருக்காருப்பா, மன அழுத்தத்தில் இருக்காரு, உனக்கு என்ன பணம் வேணும் வாங்கி தரேன், பாதி வரைக்கும் வாங்கிக்க, நீ கட்டட வரைக்கும் விட்டுட்ட, அவர் இல்லை இடிக்க முடியாது. அப்போ அந்த ராகவேந்திரா திருமண மண்டபம் ஏறக்குறைய 2 ஏக்கர். இன்னைக்கு ஏறக்குறைய 2 ஏக்கராகவும் ஒரு 500 கோடிக்கு போகும். அங்கே செண்ட 1 கோடிக்கு இருக்கு. ஒரு கிரவுண்டுங்க 5 கோடி ரூபா நிற்கும். அது ஏறக்குறைய 40 கிரவுண்டு, 45
ஏறக்குறைய 4, 5, 20, 200, 300 கோடிக்கு போகும். இதை கருணாநிதி தலையிட்டு தான் இதை அந்த பிரச்சனையை முடித்து சமரசம் பண்ணி வைத்தார். அதனாலதான் ரஜினி நன்றியுடன் இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. திமுகவை ஆதரிப்பதற்கு காரணம் பலமுறை ரஜினி சொல்லுகிறாங்க, கருணாநிதி குடும்பத்தை நன்றியோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய சொத்தை திருமண மண்டபத்தை காப்பாற்றி கொடுத்தார்கள். இதுதான் அரசியல். இப்ப விஜய் படம் ஜனநாயகன் படத்தை நீங்க எந்த வகையில் அது முடக்கினாலும் பாஜகவுக்குள் நீங்க ஒரு பெரிய செல்வாக்கை பயன்படுத்தி திரிஷா, ஜெய்ஷா, அமித்ஷா மூலம் பம்பாய்க்கு போய் ஏதோ சில தேர்தல் முடிந்த பிறகு திரிஷாவுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அமித்ஷாவிடமோ ஜெய்ஷாவிடமோ அந்த படம் வெளியே வருவதற்கு பல வாய்ப்புகளை திரிஷா உருவாக்கி வைத்திருக்கிறார். வழி பிறக்குது. ஆமா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல தேர்தல் முடிந்தால் கண்டிப்பா விஜய் ஜனநாயகம் வெளியே வரும். விஜய் கோடம்பாக்கத்துக்கு போயிடுவார். மீண்டும் கோடம்பாக்கம். ஜெயலலிதா என்ன பண்ணோம், தேர்தலில் வெற்றி பெற்றால் கோட்டைக்கு போகும், தேர்தலில் தோல்வியடைந்தால் 4.25 வருஷம் அந்த அம்மாக்கு ஒரு நாடு இருக்கு, அதுதான் கொடநாட்டுக்கு போயிடும். 4.25 வருஷம் அங்கதான் இருக்கு ரெஸ்ட். 3 மாசம் இருக்கும்போது 4 மாசம் இருக்கும்போது கிளம்பி வந்து அரசியல் பண்ணும். அதான் விஜய் பண்ண போறாரு. வெற்றி பெற்றால் கோட்டை, தோல்வி அடைந்தால் கோடம்பாக்கத்திலிருந்து அடுத்து தேர்தல் 31 ஒரு 6 மாசம் இருக்கும்போது மறுபடி வருவார். திரிஷாவோட வருவார். அப்ப திரிஷாவுக்கு வயசாயிரும், மேக்கப் போட்டு கூட்டு வந்துருவார் வச்சுங்க. அப்போ அடுத்து விஜய் போஸ்ட் அடிக்கிற பொழுது விஜய், புஷி ஆனந்த், அண்ணி திரிஷா இல்லாத போஸ்ட் அடித்தால் அவன் மாபெரும் குற்றவாளி, நீக்கப்படுவார். அண்ணியே வருக, தலைமை தாங்கி தருக, கல்யாண வீடு, கச்சேரி வீடு, டிவிக்கு வீடுகள் பூரா அன்னிதான் சிறப்பு அழைப்பாளர், அன்னைக்கு தான் கட் அவுட், அன்னைக்கு தான் பிளக்ஸ் பேனரு வைக்கப்பட்டு பாலாபிஷேகம் உட்பட. எப்படி எம்ஜிஆர் வயதாகி ஓய்வுக்கு போய் மருத்துவமனைக்கு போகிற பொழுது யார் வந்தா? ஜெயலலிதா. இப்போ அன்னையே வருக, தங்க தாரகையே வருக, போஸ்ட் அடிச்ச ஒட்டியதை போல யார் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க? திரிஷா பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் 1 வருடங்களில் திரிஷாவா அந்த நிலைமை பார்க்கலாம். அண்ட் பூவை மூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுக இருந்து வெளியேற போறேன், ஏன்னா ரொம்ப 2 சீட் தாங்க கேட்டோம், அதுக்கு என்ன பெருசா பிகு பண்ணிக்கிறாங்க, இதே மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது, நாளைக்கு எங்க நிர்வாகிகளோடலாம் பேசுறோம், டாடா பாய் சொல்றதுக்கு ரெடியா இருக்குன்றாரு. அவரும் டாடா பாய் சொன்னார்னா இப்ப திமுக தான் போவாருன்றது நம்மளுடைய கணிப்பு இல்ல. கணிப்பே தவறு. தாவைக்காக போ அண்ணன் பவர்ஃபுல்லா ஆவறாரு. சொல்லுங்க. அண்ணன் வேல்முருகனோடு நீங்க கிருஷ்ணசாமி இணைகிறார், தனியரசு இணைகிறார், பூவை ஜெகன்மூர்த்தி இணைகிறார். அந்த தாவேக்கா கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக வன்னிய கூட்டமைப்பினுடைய தலைவர் CNR ராமமூர்த்தி இணைகிறார். பல பேர் வன்னியர் ஓட்டு, ஒரு ஓட்டு கூட திமுக கிடைக்கூடாது. மொத்த வன்னியர் ஓட்டு தாவேக்காக்கு. இத வேல்முருகன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டணி, இந்த கூட்டணி 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை களமிறக்கும். நீங்க தேவேந்திர குல வேளாளருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி, தலித்துகளுக்கு பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி கொங்கு வேளாளர்களுக்காக தனியரசு, இப்படி தேர்தல் நெருங்குகிற நேரத்துல பலமான கூட்டணி. திமுக தோத்து போனதுக்கு, தோல்வி அடைந்ததுக்கு காரணமே தாவேக்கா உருவாக்குற இந்த கூட்டணி தான். 5% இந்த கூட்டணி 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வாங்குகிற 5% வாக்குகள் தான் பேச போகுது. திமுக தோல்வி அடைகிற 5% வாக்கு. இப்போ காங்கிரஸ்ல 14 தொகுதிகள் டெபாசிட்டே வாங்காது. காங்கிரஸ்ல 14 தொகுதிகள் டெபாசிட்டே வாங்காது. தோழர்கள் CPI CPM 2 பக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திட்டாங்க. யாரு? திமுக. முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு, உங்களுக்கு சிதம்பரத்தில் சீட்டுங்க, நீங்க சண்முகத்தை எப்படியாவது ஒத்துக்க வச்சுங்க,
எங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே விரிசல் விரிசலை யார் ஏற்படுத்துறது? யாரு ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் தான். அப்போ இத தோழர்கள் ரசிக்கல. ஏயா உங்க அரசியலுக்காக நாங்க தோழர்களை பிரிக்கிறீர்கள். பிரித்தாலும் சூழ்ச்சியா? சிபிஐல நீங்க பழைய தலைவர் முத்தரசனை செட்டப் பண்ணிட்டாங்க. திமுக செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு தொகுதி உறுதி. கம்யூனிஸ்ட் கட்சியில தொகுதி யாரு முடிவு பண்றா? திமுக. அப்ப வீரபாண்டியனுக்கு அழுத்தம் கொடுத்து, புது தலைவருக்கு அழுத்தம் கொடுத்து எப்படியாவது ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. சிபிஐக்குள்ள யார் அரசியல்? திமுக அரசியல். திமுக. அப்ப தோழர்கள் பாக்குறாங்க, என்னடா இது திமுகவா சிபிஐயா கம்யூனிஸ்டா? தியாகம் செய்த ஐயா நல்லகனுடைய கட்சி அது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்த பெரிய தியாக தலைவன் ஐயா நல்லகண்ணு கட்சிய திமுகவில் சினிமா அரசியலா பண்றீங்க. வச்சுக்கிறேன். தோழர் பூரா கோபத்தில் இருக்கான். அத்தனை தோழர்களும் எஸ்டிபிஐ முபாரக்கு நான் கிளம்புறேன், உங்க கூட்டணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை கூட்டி நன்னிலத்தில் நிற்க வைக்கிறீங்க. நன்னிலத்தில் காமராஜ் ஓட்டுக்கு 5000 கொடுத்துருவார். பழைய மந்திரி பல கோடி வச்சிருக்காரு. அங்கே முஸ்லீம்கள் 15000 பேர் தான் இருக்கா. 15000 பேரை வாங்கிட்டு நான் தோல்வி அடைவதற்கு எனக்கு நன்னில வேண்டாம். என்னுடைய முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் எங்க அடர்த்தியா இருக்கிறார்களோ அங்க சீட்டு கொடு, திருநெல்வேலி கொடுனா அங்கே இல்ல இங்கதான் இல்லை. அப்போ திட்டமிட்டு தோற்கடிக்க முடிவு பண்றீங்களா? விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். உங்களுக்கு உங்க சீட்டை திரும்ப ஒப்படைச்சு விட்டு வெளியேறுகிறேன். எஸ்டிபிஐ ஒப்படைச்சிட்டு எங்க போறாரு? தாவேக ஆபீஸுக்கு போயிட்டார். திமுக காதர் மைதீன் பார்த்தாரு, என்னங்க எப்ப பார்த்தாலும் 2 சீட்டை கொடுக்குறீங்க, பிரேமலதாவுக்கு 10 சீட்டை கொடுக்குறீங்க, அதனால எங்களுக்கு 5 சீட்டை கொடுத்தீங்கன்னா உங்க கூட்டணி தொடருவோம். 40 தொகுதிகளில் முஸ்லீமுடைய வாக்கு தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்குது. கொடுத்தா எங்களுக்கு 5 சீட்டை கொடுங்க, இந்த 2 சீட்டு கதையா வேண்டாம், கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன், நீங்க முடிவை சொன்னீங்கன்னா வெளியேறார். இப்போ இதுக்கு நடுவுல பிரேமலதா அறிவாலயத்துக்கு வந்துருச்சு. வந்து சொல்லிருச்சு, இந்தாங்க 10 சீட்டு லிஸ்ட், எனக்கு ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், எங்க கள்ளக்குறிச்சி, எல்லா காரக்குறிச்சி, கூறுக்குறிச்சி, இதாங்க லிஸ்ட். ஏமா இது பூராமே திமுக ஜெயிச்சாலும் எனக்கு இந்த சீட்டு வேணும், கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலனா கூட்டணி விட்டு வெளியேற. தம்பி ரிசல்ட் எம்பி வேண்டாம், கும்பி வேண்டாம், போவோம். இப்படி பிரேமலதா ஒரு பெரிய குழப்பம். இத ஏவா வேலு நேரா டிஆர் பாலுகிட்டு விட்டார். அப்பா நான் சொன்னா அந்த அம்மாவை கேட்க மாட்டேங்குதப்பா, நீயே முரட்டு ஆளு, நீயே டீல் பண்ணு, அம்மா இருந்தா இருங்க, கிளம்புனா கிளம்பு, உங்களையெல்லாம் கெஞ்ச தயாரா இல்லை. யாரு? வேலு கெஞ்சுவாரு, பாலு மிஞ்சுவார். பாலு மிஞ்சுவார். அவர் என்ன அதிபர், கப்பல் கம்பெனி அதிபர், பல கப்பலை ஓட்டி இருக்காரு, பல கப்பல் கம்பெனி அதிபர். தம்பிக்கு சீட்டு போயிடும், தம்பிக்கு சீட்டு அந்த அம்மாவே வேண்டாங்குது. ஏன் சும்மா விட்டு பார்ப்பாங்க, விட்டு பாக்குறாங்களா? 10 சீட்டு நான் கேட்கிற சீட்டை கொடு, இல்லைன்னா சீட்டே வேண்டாம். டிஆர் பாலு கிளம்புவா, எல்லாம் ரிசீவ் பண்ணி கிளம்புட்டார். இப்படி அந்த திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குத்துச்சண்டை, டிஷ்ஷும். இதுல கனிமொழி வேற சொல்றாங்க. கனிமொழிலாம் இல்ல, கதை சும்மா அந்த கதை. கனிமொழி சொல்றது அதெல்லாம் சும்மா, அது இந்த மனநோயாளிகள் கிளப்பி விடுற செய்தி. அந்த அம்மா எம்பி மோடி உதவியோடு திமுகவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான வேலையை அந்த அம்மா தெளிவா இருக்கு. ஆஃப்டர் ஸ்டாலின் கனிமொழி தான். மோடி அமித்ஷா சொன்னா அதை விட பெரிய சக்தி இங்க வேணுமா? வேற ஒண்ணு இல்ல. அதனால அந்த அம்மா டெல்லி லாபி தான். இந்தியாவுடைய அதிகாரம் எங்க இருக்கு? டெல்லியில தான். அப்ப அதிகாரத்தோடு ஊட்டி இருக்கிற கனிமொழிக்கு வேணுமா? இங்க போய் எங்க குண்டுச்செடிக்குள்ள குதிரை ஓட்டி தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினருக்கு என்ன அதிகாரம் இருக்க போகுது? அதெல்லாம் மனநோயாளிகள் கிளப்பிவிடுற செய்தி. ஆனா ஸ்டாலின் ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு உதயநிதிக்காக இந்த திமுகவை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதை பார்த்தா அவரு போனதுக்கு அப்புறமா கனிமொழி அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. இந்த கட்சி கனிமொழி சீனியரா உதயநிதி சீனியரா? கனிமொழி தான். அப்ப மக்களை உண்மைத்தானே ஒத்துக்குவான். கனிமொழியா உதயநிதியானா மாவட்ட செயலர் கூட ஆட்டை பிடிச்சி அங்க போயிருவான் கனிமொழி. அப்புறம் உதயநிதி தம்பி இருக்கு தம்பி, நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன், அறிவாலயம் கைப்பற்றப்படும். வைகோ சொன்னாரா? அறிவாலயம் கைப்பற்றப்படும். ஜெயலலிதா சொல்லுச்சு, அவசரப்பட்டு போய் கைப்பற்றிடாத, வெயிட் பண்ணு, இப்படி சொல்லுச்சு. இப்போ இதெல்லாம் வருங்காலத்துல இந்த சீனெல்லாம் பார்க்கலாம். இன்னும் காலம் நிறைய இருக்கு, இன்னும் காலம் நிறைய. ஆமா, 5-10 வருஷத்துல 5-10 வருஷம் எல்லாம் தேவையில்லை, 3-4 வருஷத்துல நடக்கும். அப்படி? ஆமா, ஐயா ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழணும், அதுல நம்ம மாற்று கருத்து இருந்தாலும். நீங்க இந்த சண்டை எப்போ இருக்கு? திமுக தோற்கடிக்கப்படும் இந்த 26 தேர்தல்ல
தோல்வி வந்தால் நீங்க கட்சி பிளவு போடும். சண்டை வரும், சச்சரவு வரும். எப்பவுமே வருமானம் வந்துட்டு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்ல. செலவாயிட்டு இருந்ததுன்னா குடும்பத்துல குழப்பம் வரும். யார் நிறைய கொடுக்காமே இருக்கு, இந்த குழப்பம் எப்போ வரும்? செலவாகும் போது. கூடிய விரைவில் இந்த குழப்பங்கள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஐயா, நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.